பயங்கரமான ஒரு கிளைமேட் சேஞ்சால பூமியில இருக்கிற மொத்த ஐஸும் ஒரே நாள் நைட்ல உருகிச்சுன்னா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. இதுதான் கோட்டு சூட்டு அண்ட் இதோ பூமியின் பனி அனைத்தும் உருகினால் எப்படி இருக்கும். ஒரு டம்ளர் ஃபுல்லா இருக்கிற தண்ணியில ஐஸ் கியூப் மெல்ட் ஆகும் போது வாட்டர் லெவல் சேஞ்ச் ஆகுறத என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? உண்மை என்னன்னா ஐஸ் கட்டி உருகினாலும் வாட்டர் லெவல்ல எந்த சேஞ்சும் இருக்காது. காரணம் ஐஸ் கியூப்ஸ் உள்ள போடப்படும் போதே தண்ணியோட வால்யூமும் ரீப்ளேஸ் ஆயிருக்கும். இப்போ இந்த காம்பினேஷன்ல கொஞ்சம் உப்பு சேர்த்து பார்க்கலாம். 1 cubic inch ஐஸ் கியூப் உள்ள போட்டோம்னா தண்ணியோட லெவல் கண்டிப்பா அதிகரிக்கும். அண்ட் இதுக்கு காரணம் டிஸ்பிளேஸ் ஆக்கப்பட்ட உப்பு தண்ணி ரொம்ப கம்மியா அதிகரிச்சிருக்குல்ல. ஆனா இதுவே பனிப்பாறைகளும் கடல்ல மிதக்கிற பனிகளும் உருகிச்சுன்னா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம பூமி 8.7 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்கள் பனியால சூழ்ந்திருக்கு. ஒரே நாள் நைட்ல இந்த மொத்த பனியும் உருகுனா ஏறக்குறைய 230 அடி வரைக்கும் கடல் மட்டம் உயரும். லண்டன்ல இருக்கிற டவர் பிரிட்ஜை மூழ்கடிக்கிறதுக்கு இது போதுமானதா இருக்கும். உலகத்துல இருக்கிற 7 கண்டங்கள்ல பாதிக்கு பாதி மூழ்கடிக்கப்பட்டிருக்கும். இனிமே மியாமி இல்ல, மெரினா இல்ல, லண்டன் இல்ல, ஆஸ்திரேலியாவோட கோஸ்டல் ஏரியா மொத்தமும் 80% குடியிருப்புகளோட மொத்தமா அழிஞ்சிருக்கும். சோ இனி வெனிஸும் இருக்காது, நெதர்லாண்ட்ஸும் இருக்காது. ஆப்பிரிக்கால விஷயங்கள் இவ்வளவு மோசமா இருக்காது. ஆனா ஹீட் வேவ்ஸ் உருவாகிறதுனால அந்த கண்டமும் வாழ்றதுக்கு ஏற்ற இடமா இல்லாம போயிரும். ஒருவேளை சுனாமி மனித இனத்தை மொத்தமும் அழிச்சிரும்னு நினைக்கிறீங்களா? முழுசா அழிஞ்சிராது. ஆனா உயிரோட இருக்கிற மிச்ச மீதி மக்கள் இன்னும் பல ஆபத்துகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். உருகுன பனி மொத்தமும் காத்துல கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும். பனிக்கட்டிகள் வேகமா உருகிறதுக்கு CO2 கான்சென்ட்ரேஷன் அதிகமா தேவைப்படும். அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் அளவுல எந்த மாற்றமும் ஏற்படலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா சுவாசிக்க முடியாம நீங்க மயங்கி விழ ஆரம்பிச்சிருவீங்க. இந்த புது உலகத்தை நீங்க பழகிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். ஓஷன் கரண்ட்கள்ல டைரக்ஷன் சேஞ்ச் ஏற்படுறதுனால கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். இந்த சூழ்நிலைக்கு பரிணாம வளர்ச்சி அடைகிறதுக்கு போதுமான நேரம் இல்லாததுனால கடல்வாழ் பிராணிகளும் போலார் மிருகங்களும் ஒரு பேராபத்தை சந்திக்கும். மிச்சம் மீதி உயிரோட இருக்கிற பிராணிகள் அதோட வீடுகளை விட்டுட்டு வேற வீடுகளை தேடி போக வேண்டியதா இருக்கும். இதனால மனித உணவு சங்கிலியில ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கும். கடல்களோட கரண்ட்ல மாற்றங்கள் ஏற்படுறதுனால கண்டிப்பா வியக்கத்தக்க வானிலை மாற்றங்களும் இருக்கும். பாலைவன பூமிகள்ல மழை பெய்யும், செழிப்பான இடங்கள் அனைத்தும் வறண்டு போகும். விவசாயம் மொத்தமும் சின்ன பின்னமாயிரும் அண்ட் உலகம் மொத்தமும் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படும். காற்றோட திசைகள்லயும் மாற்றங்கள் ஏற்படும். சூரிய கதிர்களை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு பனி இல்லாததுனால சூரியன் கடல்கள்ல இருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சு நிறைய மேக கூட்டங்களை உருவாக்கும். அந்த மேக கூட்டங்கள் அனைத்தும் மலை பிரதேசத்துல போய் தங்கி மழையா பொழிஞ்சு பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தும். கடல்கள்ல சூறாவளி காற்று அடிக்கடி வீசுறதுனால சுனாமி போல ராட்சத பேரலைகள் அடிக்கடி எழும்பும். கடற்கரை ஓரங்கள்ல ஏற்படுற ஒரு சின்ன நிலநடுக்கம் கூட ராட்சத சுனாமிகளை வரப்பண்ணும். அண்ட் உலகம் மொத்தமும் கவர்மெண்ட்டுகளால கட்டுப்படுத்த முடியாத குளோபல் மைக்ரேஷன் ஏற்படும். நாம இப்போ அறிஞ்சிருக்கிற உலகம் முழுவதும் சின்ன பின்னமா ஆயிரும். அதிர்ஷ்டவசமா எல்லா பனிக்கட்டிகளும் ஒரு நாள் நைட்ல உருகிறாது. ஆனா பனிக்கட்டிகள் உருகிட்டு தான் இருக்கு. இருக்கிறதுலயே பழமையான பனிப்பாறை கூட பூமியோட கிளைமேட்டை பத்தின தகவல்களை கடந்த 1.5 மில்லியன் வருஷமா சேகரிச்சுட்டு இருக்கு. நாம இதே மாதிரி எரிபொருள்களை எரிச்சுட்டே இருந்தோம்னா இன்னும் 5000 வருஷத்துல பூமி ஐஸ் ஃப்ரீயா மாறிடும். ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல? ஆனா ஒருவேளை பூமியில இருக்கிற எரிமலைகள் அனைத்தும் வெடிச்சா எப்படி இருக்கும்? அந்த சம்பவத்தை வேற ஒரு கோட்டு சூட்டு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தரமான சம்பவங்கள் தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சூட்டை போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கைய ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.